டி.எம். சௌந்தரராஜன் கண்டிப்பா. இல்லையா? அவரு பண்ணாத இசை பங்களிப்பு எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க. உள்ளம் உருகுதையான்னு அவர் பாடின பாட்ட கேட்டு முருகன் உருகுனாரோ இல்லையோ 8,00,00,000 தமிழர்கள் இன்னும் உருகிட்டு இருக்காங்க. உருகிட்டு தான் இருக்கும். இல்லையா? முருகன் ஒரு நிச்சயம் அவரும் உருகிட்டு தான் இருப்பார். அப்ப அவரு இப்ப அதே மாரி ஏ.எல். ராகவன் பிரபல பின்னணி பாடகர் ஏ.எல். ராகவன் வந்து சௌராஷ்டிரா சமுதாயம் தான். நரசிம்ம பாரதின்னு ஒருத்தர் இருந்தாரு. ம். அவரு வந்து இசைத்துறையில ரொம்ப பெரிய ஜாம்பவானா இருந்தார். அவரும் இந்த கம்யூனிட்டி தான். ம். திருவையாறுல தியாகையர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இப்ப தெலுங்கு கீர்த்தனைகள்லாம் பாடுறாங்கல்ல. தியாகையர் பாடின கீர்த்தனைகள் எப்படி இன்னைக்கு வெளி உலகத்துக்குலாம் தெரிஞ்சது? அவர் எழுதல. தியாகையர் வந்து எழுதல. பாடிட்டு தான் இருந்தாரு. அந்த பாடல கேட்டு, அத எழுதி, அத வெளி உலகத்துக்கும் கொண்டு போனவரு பாகவதர் வெங்கட்ரமணா. இந்த பாகவதர் வெங்கட்ரமணான்றவரு அந்த திருவையாறு பக்கத்துல இருக்கிற ஐயம்பேட்டை அந்த பகுதியை சார்ந்தவர். சௌராஷ்டிரா. ம். அவர் தான் இத வந்து வெளி உலகத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காரு. இன்னைக்குமே பாருங்க சௌராஷ்டிரால வந்து திருக்குறள சௌராஷ்டிரா மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. ம். ஐம்பெருங்காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை இதெல்லாம் சௌராஷ்டிரா மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இருக்கிற தமிழ் பற்று நான் சொல்றேன். ம். தன்னை வந்து எங்கேயோ குஜராத்லேருந்து வந்தோம். இந்த தமிழ் சமுதாயத்துக்கு நமக்கும் தொடர்பு இல்ல. இப்படி தங்களை பிரித்துக் கொள்ளவில்லை. அவங்க இதோட சேர்ந்து வாழ்றாங்க. இந்த தமிழ் இலக்கியத்த அவங்க கொண்டாடுறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து டி.எம். சௌந்தரராஜன் பாடுனாரு. கண்டிப்பா.